வெல்கம் பேக் டு Tuttifrutti குக்கிங். இன்றைக்கி காராமணி வடை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நம்ம காராமணி வடை கரக்கரை மொறுமொறு சூப்பராக ரெடியாக இருக்குது. அதுக்கு தேவையான பொருள்கள்: 1/2 கிலோ காராமணி. அதை கழுவிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 காஞ்ச மிளகாவை ஊற வச்சுருக்கேன். 2 வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் ஜீரகம், சோம்பு, உப்பு, ஒரு 1/2 இன்ச்சு பெருங்காயத்தையும் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி கீரை. இப்போ இதெல்லாம் நான் லைட்டாக கொரான்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். காராமணி போட்டிருக்கேன், ஊற வச்ச ரெட் சில்லி, தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, அரை துண்டு பெருங்காயத்தை ஊற வச்சு அந்த தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்க்காண்டாம், அதிலே ஊறினதிலே போதும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. உப்பு போதுமான்ட்டு பார்த்துக்குங்க. இப்போ வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரையும் நைஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு எத்தனை வடை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பால் ஆட்டம் பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த வடை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கரகரான்ட்டு இருந்துச்சு. வெளியில் நல்லா கிறிஸ்பாக இருந்துச்சு, உள்ளே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ நம்ம உருட்டி வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நியூ வியூவர்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் ஐக்கான், பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஆயில் நல்லா சூடாகிட்டான்னு பார்த்துக்கலாம். அந்த காராமணி ஊற வச்ச தண்ணியை தொட்டுக்கலாம். நான் ஒரு சில்வர் ஃபாயிலில் வச்சு தான் தட்டி போட போகிறேன். கொஞ்சோண்டு அந்த தண்ணியை தொட்டுக்கலாம். இப்போது உருட்டி வச்ச பால்லேருந்து ஒன்று எடுத்து வச்சு, இது நல்ல பெரிய வடையாக தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். அதனால் நல்லா தட்டிட்டு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 சைடும் பொரிய வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெருசாக வடையை தட்டி எண்ணெயில் போட்டுட்டு நல்லா 2 பக்கம் செவந்ததும் எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஷீட்டு தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபாயில் ஷீட்டு. நீங்கள் கையிலே கூட தட்டி போட்டுக்கலாம். இது நல்ல 2 பக்கம் செவந்ததும் எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக கரகர மொறுமொறுன்ட்டு இருந்துச்சு நம்ம காராமணி வடை. நீங்களும் இதை மறக்காமல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் சோம்பு, ஜீரகம், இஞ்சி எல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா அழகாக பொரித்து எடுத்துக்கலாம். நம்மளோட காராமணி வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காரக்குழம்புலாம் போட்டால் சாப்பிட மாட்டாங்க. சுண்டல்னு செஞ்சு கொடுத்தா கூட அவ்வளோவா லைக் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி வடையாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது கூட டொமேட்டோ சாஸ் இல்லைனா ஒயிட் சட்னி, சாம்பார் எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். வெறுமாவே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். Thanks for watching.